Hi, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. In this video, I'm going to teach you 50 small English sentences for daily use. Okay? நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு 50 ஆங்கில வாக்கியங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தெரிஞ்சாலே நீங்க இங்கிலீஷ் பேச இப்பவே ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான சென்டென்சஸ். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யாருமே அமைதியா இருக்கக்கூடாது. என் கூட சேர்ந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ், ஓகே, வாட் ஷுட் யூ டூ? You should practice. Okay, practice is very important factor. Right. So first sentence, நான் சந்தோஷமா இருக்கேன். Okay, நான் சந்தோஷமா இருக்கேன். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். I am happy. Happy அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது. I am அப்படின்னா நான் இருக்கிறேன். எப்படி இருக்கேன்? ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். I am happy. Okay. நெக்ஸ்ட், அவள் அழகாக இருக்கிறாள். அவள் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். She is beautiful. நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, அமைதியா இருக்க கூடாது. She is beautiful. கைஸ், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம ரீட் பண்ணியும் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ரீடிங் பிராக்டிஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, she is beautiful. அவள் அழகாக இருக்கிறாள். அவன் வலிமையானவன். அவன் வலிமையானவன், ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி சிம்பிள். He is strong. He is னா அவன் இருக்கிறான், strong அப்படின்னா வலிமையாக இருக்கிறான். He is strong. அவன் வலிமையானவன். நெக்ஸ்ட், எனக்கு டீ பிடிக்கும். எனக்கு டீ பிடிக்கும். ஓகே, டீ எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஸோ நமக்கு ரொம்ப தலைவலிக்கிறப்போ சில பேருக்கு அடிக்கடி அந்த டீ குடிக்கிற ஹேபிட் இருக்கும். ஸோ வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு டீ பிடிக்கும். அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி சிம்பிள். எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் டீ. எனக்கு டீ பிடிக்கும். ஸோ இஃப் யூ லைக் காஃபி, ஐ லைக் காஃபி அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஹார்லிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் ஹார்லிக்ஸ். ஐ லைக் பூஸ்ட், ஐ லைக் போன்விட்டா, வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ எதுவா இருந்தாலுமே ஐ லைக் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு அடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, இஃப் யூ லைக் பிரியாணி, ஐ லைக் பிரியாணி அப்படின்னு சொல்லணும். ஓகே, பிகாஸ் ஐ லைக் பிரியாணி. ஸோ நிறைய பேருக்கு பிரியாணி ஃபேவரட் ஃபுட்டா இருக்கும். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட், இது என்னோடது. ஒரு பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், யாராவது கேட்கறாங்க இது யாரோடது அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ ஹூஸ் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஹூஸ் பைக் இஸ் திஸ், ஹூஸ் கார் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப எப்படி என்ன சொல்லுவீங்க? இது என்னோடது அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? This is mine. Okay, this is mine. Mine அப்படின்னா என்னுடையது. Thisனா இது. This is mine. இது என்னுடையது. ஓகே, ரைட். ஸோ மழை பெய்கிறது, மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் மழை காலத்துல. எப்படி சொல்லுவீங்க? It is raining. It is raining. மழை பெய்து கொண்டிருக்கிறது. It is raining. மழை பெஞ்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், அவள் அன்பானவள். அவள் அன்பானவள். அதை எப்படி சொல்லுவீங்க? She is kind. இதே அவன் அன்பானவன் அப்படின்னு சொல்றதுக்கு he is kind. செந்தில் அன்பானவன் அப்படின்னு சொல்றதுக்கு செந்தில் இஸ் கைண்ட். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட், அவன் காமெடியானவன். அவன் ரொம்ப விளையாட்டா இருப்பான்ப்பா, விளையாட்டு பையன். காமெடி பண்ணிட்டே இருக்கிறத அவன் ரொம்ப காமெடியானவன், விளையாட்டானவன். ஓகே, அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம்? He is funny. He is funny. ரைட்? ஃபன்னி அப்படின்னா அந்த காமெடி பண்ணிட்டு விளையாட்டுத்தனமா, ஓகே, குறும்புத்தனமா இருக்கிறதான் ஃபன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், நீ புத்திசாலி. நீ புத்திசாலி அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க? You are smart. ஓகே, ஸ்மார்ட்னா ரொம்ப புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். You are smart. நெக்ஸ்ட், இது கடினமானது.
இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப கடினமானது, அதை எப்படி சொல்லுவீங்க? This is difficult. That's it. நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு 10 sentences பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சோர்வாக இருக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மலாம் நல்லா ரவுண்ட் அடிச்சு சுற்றி முடிச்சதுக்கு அப்புறமா இல்லை ஏதாவது வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்லுவோம்? நான் ரொம்ப சோர்வா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? I am tired. நான் சோர்வாக இருக்கிறேன். I am tired. Okay, I am is a contraction of I am. I am tired. Okay, next, இது எளிது, இது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? It is easy. Okay, it is easy. ஸோ இந்த இட்டுக்கு பதிலாக நம்ம திஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். பட் இட் அப்படிங்கிறது காமனான வேர்ட், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஓகே, சில பேர் குழப்பம் வரும், திஸ் யூஸ் பண்ணணுமா இட் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. போத் ஆர் சேம். பட் இட் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் வேர்ட். இது ஈஸி அது ஈஸி ரெண்டுக்குமே நம்ம வந்து இட் யூஸ் பண்ணுவோம். பட் திஸ் அப்படிங்கிறது இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். தட் அப்படின்னா அது அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, பட் இட் இஸ் அ காமன் வேர்ட். யூ கேன் யூஸ் இட் ஃபார் இது அண்ட் அது. ஓகே, நெக்ஸ்ட், இது சூடா இருக்கு. ஓகே, ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துட்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க, அப்படி ஆவி பறக்க பறக்க இருக்கு, இது சூடா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்றீங்க? இட் இஸ் ஹாட். இது சூடாக இருக்கிறது. இட் இஸ் ஹாட். ஹாட்னா சூடா இருக்குதுன்னு அர்த்தம். சூடான. ஹாட் அப்படின்னா சூடான அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், நான் நன்றாக இருக்கிறேன். ஒருத்தர் பார்த்து கேட்கிறாங்க, நல்லா இருக்கியா தம்பி அப்படின்னு கேட்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஐ எம் ஃபைன். நான் நன்றாக இருக்கிறேன். ஐ ஆம் ஃபைன். ஃபைன்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நன்றாக அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அப்படின்னா இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன். ஐ ஆம் ஃபைன். நெக்ஸ்ட், இது குளிர்ச்சியாக இருக்கிறது. இது நல்லா குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க? இல்ல கிளைமேட்டும் நல்லா குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? வெரி குட். எப்படி சொல்லுவீங்க? இட் இஸ் கோல்ட். இட் இஸ் கோல்ட். குளிர்ச்சியாக இருக்கிறது, இல்ல குளிராக இருக்கிறது. எனக்கு பசிக்குது. ஓகே, ரொம்ப பசியா இருக்கேன் நான், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் ஹங்க்ரி. ஓகே, நான் பசியாக இருக்கிறேன் அல்லது எனக்கு பசிக்குது அப்படிங்கிறத ஐ ஆம் ஹங்க்ரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சென்டென்ஸ். நம்ம வந்து டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். ஓகே, ஐ எம் ஹங்க்ரி. ஸோ எல்லா சென்டென்ஸுமே பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். பட் யூ ஷுட் ரிமெம்பர். அது எப்போ ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ பேசினா மட்டும்தான் இங்கிலீஷ் மறக்காம நம்ம ஞாபகத்தை வச்சுக்க முடியும். ஸோ ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பேசி பாருங்க. ஓகே, மறக்கவே மாட்டீங்க. நெக்ஸ்ட், அவன் என்னுடைய நண்பன், அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்வீங்க? He is my friend. Okay, he is my friend. He na avan, he is my friend. இதே அவள் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க? She is my friend. செந்தில் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னா செந்தில் is my friend. That's it. Next, நான் வருவேன். நான் வருவேன். அதை எப்படி சொல்லுவீங்க? I will come. Okay, நான் வருவேன். I will come. இந்த இடத்துல ஏன் will போட்டிருக்கோம்? So it represents the future situation. நான் வருவேன் அப்படிங்கிறது இனிமேதான் நீங்க போக போறீங்க இல்லையா? ஸோ அதனால வந்து இது ஃபியூச்சரை தான் குறிக்குது. ஸோ ஐ வில் கம், நான் வருவேன். நெக்ஸ்ட், நாங்க தயாரா இருக்கோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? நாங்க தயாரா இருக்கமே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை எப்படி சொல்லுவீங்க? We are ready. We are ready. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனக்கு உதவி தேவை. எனக்கு உதவி தேவை, எனக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்றீங்க. சோ எனக்கு தேவை அப்படின்னா ஐ நீட். ஐ நீட் அப்படின்னா எனக்கு தேவை. என்ன தேவை? உதவி, ஹெல்ப். ஐ நீட் ஹெல்ப், எனக்கு உதவி தேவை. தட்ஸ் இட். ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, லுக் அட் த போர்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி சிம்பிள் சென்டென்ஸ். இட் இஸ் சண்டே. ஓகே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இட் இஸ்
சண்டே. ஓகே, இன்று ஞாயிற்றுக்கிழமை. இட் இஸ் சண்டே. இன்னைக்கு திங்கக்கிழமை. ஓகே, இட் இஸ் மண்டே, இட் இஸ் டியூஸ்டே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், அவங்க இங்க இருக்காங்க, அவங்க இங்க இருக்காங்க, அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. they are here. ஓகே, ஹியர் அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். they are here, அவங்க இங்க இருக்காங்க. இதே அவங்க அங்க இருக்காங்க அப்படின்னா they are there, அவங்க அங்க இருக்காங்க. that's it. next, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, அதை அடிக்கடி நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? I don't have time. I don't have time. தம்பி கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு வீட்டு நோ நோ நோ, ஐ டோன்ட் ஹாவ் டைம், எனக்கு டைம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட், எனக்கு நேரம் இருக்கு, எனக்கு டைம் இருக்கு, அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ ஹாவ் டைம், அவ்வளவுதான். இந்த டோன்ட் மட்டும் வராது. ஐ ஹாவ் டைம். நெக்ஸ்ட், அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க? they are eating, they are eating, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தேனா அவர்கள், eating சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், they are eating. நெக்ஸ்ட், நான் பிஸியா இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன். this sentence is commonly used sentence, okay, and frequently used sentence. so இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், I am busy. நெக்ஸ்ட், இது காமெடியா இருக்கு, இது காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க? இல்ல இது விளையாட்டா இருக்கு, காமெடியா இருக்கு அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஃபனி. ஓகே, இட் இஸ் ஃபனி. ஒருத்தவங்க காமெடி பண்றாங்க அப்படின்னா so he is funny, she is funny அப்படின்னு சொல்லலாம். பட் இது காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் ஃபனி. அது காமெடியா இருக்கு அப்படின்னாலும் இட் இஸ் ஃபனி. ஓகே, நெக்ஸ்ட், நான் கவலையா இருக்கேன். ஓகே, நான் கவலையா இருக்கேன், அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் சேட். ஓகே, நான் கவலையா இருக்கேன், ஐ எம் சேட். so your voice tone is very important to speak English. okay, so in English your voice tone will play the major role. நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா hey I am happy. நான் கவலையா இருக்கேன் அப்படின்னா I am sad. your expression is also very important. okay, next, அது காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்ல, அது காலியா இருக்கு, அதை எப்படி சொல்லுவீங்க? it is empty. okay, it is empty. நான் காத்துட்டு இருக்கேன். ஓகே, நான் காத்து கொண்டிருக்கிறேன், அதை எப்படி சொல்லுவீங்க? I am waiting. that's it. next sentence, தயவு செஞ்சு காத்துரு, தயவு செஞ்சு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட். ஓகே, ப்ளீஸ் வெயிட், தயவு செஞ்சு காத்துரு. ஸோ வெயிட்னா காத்திருக்கிறது, ஸோ ப்ளீஸ் அப்படின்னா தயவு செஞ்சு. நெக்ஸ்ட், பேசலாம். நம்ம பேசலாமா அப்படின்னு யாராவது கேட்குறாங்க. பேசலாம். லெட்ஸ் டாக், லெட்ஸ் டாக், பேசலாம். சாப்பிடலாமா? லெட்ஸ் ஈட். விளையாடலாமா? கம் ஆன் லெட்ஸ் பிளே. ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட், தயவு செஞ்சு சிரிங்க, தயவு செஞ்சு சிரிங்க, அதை எப்படி சொல்லுவோம்? ஒருத்தர் சோகமா இருக்காங்க இல்ல அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தயவு செஞ்சு சிரிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? ஸ்மைல் ப்ளீஸ். போட்டோ எடுக்கும் போது கூட சொல்லுவோம் அடிக்கடி, ஸ்மைல் ப்ளீஸ். இதை எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் ஸ்மைல், ஸ்மைல் ப்ளீஸ். இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட், மீண்டும் யோசி, திரும்பவும் யோசி, திரும்பவும் சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? திங்க் அகைன். ஓகே, திங்க்னா யோசிக்கிறது, அகைன் அப்படின்னா மறுபடியும். திங்க் அகைன், மறுபடியும் திங்க் பண்ணு.
அது சாத்தியமாகும். அது சாத்தியமாகும். அதை எப்படி சொல்வீங்க? It is possible. It is possible. அது சாத்தியமாகும். Possible அப்படின்னா சாத்தியமாகும். இல்ல அது சாத்தியம் ஆகாது அப்படின்னா it is impossible. Impossibleனா சாத்தியமாகாது. அல்லது it is not possible அப்படின்னா சாத்தியமாகாது. But it is possible அப்படின்னா கண்டிப்பா சாத்தியமாகும். ஓகே, நெக்ஸ்ட் கவனமா கேளு. கவனமா கேளு, அதை எப்படி சொல்லலாம்? Listen carefully. Listen carefully. இப்ப நான் கூட சொல்லி கொடுக்கும் போது சொல்லுவேன் அடிக்கடி, நல்லா லிசன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதான் இது, listen carefully. ஓகே, நெக்ஸ்ட் அவன் மன்னிப்பு கேட்டான். அவன் மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? வெரி சிம்பிள், he apologized. apologized அப்படின்னா மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, he apologized. apologize அப்படின்னா வந்து மன்னிப்பு கேட்கிறது. ஓகே, he apologized. apologized மன்னிப்பு கேட்டான். he apologized அவன் மன்னிப்பு கேட்டான். ஓகே, அவள் மன்னிப்பு கேட்டாள் அப்படின்னா she apologized. நெக்ஸ்ட் அவர்கள் சென்று விட்டனர். அவங்க போயிட்டாங்க, இல்ல அவங்க கிளம்பிட்டாங்க. அதை எப்படி சொல்லலாம்? they left. ஓகே, they left அவங்க கிளம்பிட்டாங்க. சோ நான் கிளம்பிட்டேன், I left. அவன் கிளம்பிட்டான், he left. அவள் கிளம்பி விட்டாள், she left. அந்த மாதிரி சொல்லலாம். ரைட், நெக்ஸ்ட் அவன் உயரமானவன். அவன் உயரமானவன், ஹைட்டா இருக்கான். அதை எப்படி சொல்வீங்க? அவன் ரொம்ப ஹைட்டா இருக்கான் அப்படிங்கறது பேச்சு வழக்குல சொல்லுவோம். பட் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? he is tall. ஓகே, he is tall. நெக்ஸ்ட் எனக்கு தண்ணி வேணும். எனக்கு தண்ணீர் வேண்டும். அதை எப்படி சொல்லலாம்? எனக்கு தண்ணி தேவை. அதை எப்படி சொல்லுவீங்க? I need water. That's it. ஈஸியா இருக்கா? ஸோ நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. ஓகே, ஸோ ஆன்சர் பண்றது மட்டும் இல்லாம ரீட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேசியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். ஸோ கடைசியா ஒரு 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. ஓகே, சென்டென்ஸ் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ ரொம்ப சிம்பிள், அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். I am working. நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, நீங்க சூப்பரா பண்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் நண்பர்கள். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? we are friends. ஓகே, we are friends. நாங்கள் நண்பர்கள். அவன் வரமாட்டான். அவன் வரமாட்டான். அதை எப்படி சொல்வீங்க? he won't come. he won't come. the won't அப்படிங்கிற வார்த்தை will not ஓட சுருக்கமான வடிவம், கன்ட்ராக்ஷன். he won't come அவன் வரமாட்டான். நெக்ஸ்ட் நான் போகணும். நான் போகணும். I have to go. ஓகே, நான் போக வேண்டும். I have to go. so இது இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா I should go. so I should go அப்படின்னா நான் போகணும் அப்படின்னு அர்த்தம். நான் கண்டிப்பா போயே ஆகணுங்கிற சிச்சுவேஷன்ல I have to go அப்படின்னு சொல்லலாம். இல்ல I must go அப்படின்னு சொல்லலாம். மஸ்ட்னா கட்டாயமா நான் போகணும்னு அர்த்தம். எதனால நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, so depends upon the situation, you have to use the correct sentence. ஓகே, நெக்ஸ்ட் ஓடாத. ஓடாத அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க? ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல ரன், ஓடாத அப்படின்னா டோன்ட் ரன். ஓகே, ஓடாதே, டோன்ட் ரன். நெக்ஸ்ட் அழுகிறத நிறுத்து. ஏன்பா அழுதுட்டே இருக்க? அழுகிறத நிறுத்து. அழுகிறத நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் கிரைங். ஓகே, ஸ்டாப் கிரைங், அழுகிறத நிறுத்து. நெக்ஸ்ட் இது அழகானது. இது அழகானது. இட் இஸ் பியூட்டிஃபுல். இட் இஸ் பியூட்டிஃபுல். இட் இஸ் பியூட்டிஃபுல் சொன்னாலும் சரி, இல்ல திஸ் இஸ் பியூட்டிஃபுல் சொன்னாலும் சரி, both are absolutely correct. ஓகே,
நெக்ஸ்ட், அவன் இசையை விரும்புகிறான். அவனுக்கு மியூசிக்னா பிடிக்கும், அவன் இசையை விரும்புகிறான். அப்ப எப்படி சொல்லுவீங்க? He likes music. சில பேர் கேட்கலாம், லைக் தானே போடுறோம், ஏன் இந்த எஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல வெர்போட எஸ் சேர்க்கணும். ஓகே, சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. He likes music. நெக்ஸ்ட், இது நல்லது. இது நல்லது, அதை எப்படி சொல்லுவீங்க? This is good. அகைன் this is goodன்னு சொன்னாலும் ஓகே, it is good அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். நெக்ஸ்ட், நாங்க புரிஞ்சுக்கிறோம். நாங்க புரிஞ்சுக்கிறோம். நம்ம சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரியுதா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க புரிஞ்சுக்கிறோம். We understand. ஓகே, we understand. Understand புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். That's it. ஈஸியா இருக்கா? Now you have learned 50 English sentences. இன்னைக்கு 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் கத்துக்கிட்டீங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உண்மையிலே இது ஈஸி தான். பட் எந்த அளவுக்கு இதை நீங்க பேசி ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஸோ அனுபவத்துல சொல்றேன், இங்கிலீஷ் அப்படிங்கிறது நீங்க பேசாம வராது. அதனால இந்த 50 சென்டென்சஸை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இல்ல நீங்களே வாய்ப்பு உருவாக்கிட்டாலும் சரி, பட் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இப்போ உங்களுக்கான டெஸ்ட். ஸோ நான் வந்து ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். நான் சொல்லி கொடுத்தது தான் கேட்டிருக்கேன். ஓகே, எல்லாருமே நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க, அடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நானும் ஆன்சர் பண்ணிட்டே வரேன், என்னோட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ கடைசியா உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, ரைட். எனக்கு டீ பிடிக்கும். ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். எனக்கு டீ பிடிக்கும் எப்படி சொல்லுவீங்க? எனக்கு பிடிக்கும்னா ஐ லைக். வெரி குட். ஐ லைக் டீ. தயவு செஞ்சு சரிங்க. தயவு செஞ்சு சரிங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? ஸ்மைல் ப்ளீஸ். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட், இது என்னோடது. இது என்னுடையது, அதை எப்படி சொல்லலாம்? This is mine. So this is mine சொன்னாலும் ஓகே தான், இல்ல it is mine அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். நீ புத்திசாலி. நீங்க புத்திசாலி, அதை எப்படி சொல்லுவீங்க? You are smart. லாஸ்ட் ஒன், இது எளிது. இது ஈஸியா இருக்கு. It is easy. அல்லது this is easy, எதனாலும் ஓகே தான். எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஹோம்வொர்க். ஒரே ஒரு சென்டென்ஸ். நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி சொல்லுவீங்க? நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறது இங்கிலீஷ்ல. உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.